இளையராஜா இளையராஜா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம், எனக்கு எவ்வளோ முக்கியம், உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், எல்லாமே நம்ம நிறைய பார்த்துட்டோம். எனக்கு இளையராஜாவை ஏன் பிடிக்குது அப்படின்னா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்த பாடல்கள் தான் என்னை இளையராஜா கிட்ட கூட்டிட்டு போயிருக்கு. அப்போ நாஸ்டாலஜியா மட்டும் இளையராஜா இசையோட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு காரணம் கிடையாது. ஒரு இயற்கையை பார்த்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஒரு மலையை பார்த்தா, ஒரு பசுமையை பார்த்தா, மேகத்தை பார்த்தா, மழையை பார்த்தா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதோ அவ்வளோ சந்தோஷம் நம்ம இந்த இசையில கிடைக்குது. அப்படிங்கும்போது அதுவும் இயற்கையோட இணைஞ்சிருச்சு. இது ஒரு புனையப்பட்ட, இது ஒரு 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 தனி மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒரு இசை அப்படிங்கிறதெல்லாம் மறைஞ்சு போய் கிட்டத்தட்ட இசையும் இயற்கையோடு இணைந்து விட்டது அப்படிதான் எனக்கு சொல்லணும். அப்படிதான் எனக்கு தோணும். பெண்களுக்கே உரித்தான ஒரு இன்செக்யூரிட்டி ஒன்று உண்டு. அதுலேயும் முக்கியமாக சிங்கிள் சைல்டுக்கு அதிகமாக உண்டு. எனக்கு அந்த மாதிரி நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்த காலத்தில் நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டது இளையராஜா குரலை மட்டும்தான். அந்த குரல் உங்களுக்கு ஒரு தகப்பனா, ஒரு குருவா, ஒரு தெய்வமா, ஏன் சில சமயம் காதலன்னா கூட இருக்கும். அந்த குரல் கொடுக்குற அந்த ஆசுவாசத்தையும் ஆறுதலையும் உங்களால் எங்கேயும் அடையவே முடியாது. எவ்வளோ பெரிய சக்தினாலையும் அதை கொடுத்துடவே முடியாது அப்படின்னு எனக்கு தோணும். கிரிக்கெட்டு, சினிமா, ஒரு ஒரு பொழுதுபோக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஒளியும் போடுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் நான் ரொம்ப அழுவேன் அந்த டைமில் அது பார்க்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு நாள் அப்படியே மறைஞ்சு போய் நமக்கு லைஃப்பில் என்ன வேணும், காலேஜ் அட்மிஷன், என்ன படிக்க போகிறோம், இல்லை எங்கே வேலை கிடைக்க போகுது, இல்லை நம்ம என்ன சம்பாதிக்க போகிறோம், நம்ம கிட்ட என்ன இருக்குது, நம்ம அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோமா, நம்ம எப்பேற்பட்ட ஆள், நமக்கு என்ன சுயமரியாதை இருக்குது, அப்படியெல்லாம் நமக்கு ஒரு நாள் ஒரு யோசனை வரும். இந்த ஃபைன் டே நமக்கு வரும். அது என்னைக்கு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு 5 வயசுலேயே வந்துடும், சில பேருக்கு 30 வயசில் வரும், சில பேருக்கு 40 வயசில் வரும், சில பேருக்கு வரவே வராது. அது இசையில் ஒரு இடத்தை அடைதல், ஒரு ஒரு மெச்சூரிட்டி லெவலை நம்ம அடையிற இடம் அப்படின்னு தோணா எனக்கு அது இளையராஜாவாக இருப்பார். அப்போ என்னோட அறிதல் அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளையராஜாவுடைய பிறந்த நாள் எல்லாம் அமைஞ்சு ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இதே மாதிரி மனநிலையோடையும் அவர் இசையில் இயங்கணும். இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் என் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் இளையராஜா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ ஹார்ட் அட்டாக் அவர் தான் தள்ளி போட்டிருக்காரு, எத்தனையோ தற்கொலைகளை அவர் தான் தடுத்து நிறுத்திருக்காரு, எத்தனையோ சோகங்களை அவர் தான் ஆற்றியிருக்காரு. அதனால் ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும்னு வாழ்த்துலைங்க. அவர் நம்புற கடவுள்கிட்ட போய் நான் வணங்குறேன். அவருக்கு கொடுப்பாரு நம்மளுடைய எல்லா ஆசைகளும் சேர்த்து. அவர் இன்னும் ஆரோக்கியமாக இருப்பார். இன்னும் நிறைய இசைகளை நம்ம கேட்க போகிறோம். நன்றி.